இவங்கள பொறுத்த வரைக்குமா அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வளர்பிறை ம். 3ஆம் பிறைன்னு நம்ம சொல்லம் பார்த்தீங்களா? அந்த 3ஆம் பிறை அந்த 3ஆம் பிறையை ரவுண்டு மார்க் பண்ணி அந்த 3ஆம் பிறை மாதிரி ஒரு மார்க் பண்ணி அந்த பிறையோட வடிவத்தை போட்டு அந்த பிறையோட வடிவத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னாக்க இவங்களுக்கு போதுமானது. திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணும்போது சில எண்களை மட்டும்தான் அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த விரும்பி திருமணம் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த எண்காரர்களை இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்கிறத நம்ம பார்க்கலாம். ம். அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க விரும்பி திருமணமே பண்ணட்டும் பண்ணட்டும் வேணான்னு சொல்லலை. அப்போ அவங்க பிறந்த தேதியை மட்டும் பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உதாரணத்துக்கு 2ஆம் நம்பர்காரங்களுக்கு அந்த அதிர்வலைகள் இருக்குது பார்த்தீங்களா? அது அதிர்வலைகள் ரொம்ப ஒத்து போகிறவங்களோட பண்ணால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லாதவங்களோட பண்ணால் இவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஓகே. இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன மாதிரியான எண்கள்ல எண்களில் இருக்கணும் இருக்கணும்? ஓகே. அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ம். இது பார்த்தீங்கன்னாக்கா 9 எண்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 எண்காரர்களை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது யாராருன்னு கேட்டிங்கனாக்கா 5, 14, 23, 8, 17, 26, 9, 18, 27 இந்த 3 எண்காரர்களை தவிர்த்தவங்களை இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது விரும்பி திருமணமாகவும் இருக்கலாம், அரேஞ்சுடு மேரேஜாகவும் இருக்கலாம். இந்த எண் அதிர்வுகள் இல்லாதவங்க தான் மீதி எண் அதிர்வுகள் உள்ளவங்க தான் இவங்களோட மேட்சிங்காக இருப்பாங்க.